ஹலோ எவ்ரிவன், பாக்ஸ் சாரி ஸ்டாண்டில் கிளிப்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக என்கிட்ட கேட்ட கொஷின் என்னென்னா, இந்த கிளிப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண கண்டிப்பாக 2 பேர் தேவையா அப்படின்னு கேட்டாங்க. தேவையே இல்லைங்க, ஒருத்தர் இருந்தாலே போதும். நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ப்ளவுஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன், மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ மார்க் பண்ண பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹிப் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்க பாருங்கள், அது வரைக்குமே வரும். ஸோ அது வந்து எட்ஜில் இருக்கிறதுனால நான் கரெக்டாக அதோடு எடுத்துக்கிறேன். இது ஃபஸ்ட்டு வந்து சென்டர் கிளிப்ஸை நீங்கள் போட்டுருங்க. இப்போ நான் வந்து 2 பாக்ஸ் கிளிப் எடுத்திருக்கேன். அதாவது 24 கிளிப்ஸ் இருக்கும். அது இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் நல்லாவே டைட்டாக இருக்கும். ஸோ நீங்களுமே 2 பாக்ஸ் கிளிப்ஸ் வாங்கிக்கோங்க. ஒரு பாக்ஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிளாத் அங்கங்கே சுருக்கமாக தெரியும். ஸோ 2 பாக்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு லைனில், அதாவது லென்த் அதிகமாக இருக்குது இல்லையா, அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 கிளிப்ஸ் வர மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. கேப்ஸ் வந்து ஈவனாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சைடு கிளிப்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு ஆப்போசிட்டில், அதாவது மறுபடியும் இன்னொரு 8 கிளிப்ஸ் வர மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். முக்கியமாக நெக் போர்ஷனுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லென்த்தாக இருக்கிற சைடு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லென்த்து குறைவாக இருக்கு இல்லையா, அந்த சைடு நீங்கள் கிளிப்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நெக் வந்து க்ராஸாக போகாமல் கரெக்டாக வரும். ஸோ இதுவும் சேம் அதே மாதிரி சென்டர் கிளிப் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, நல்லா டைட்டாக இழுத்து. அது முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து டைட்டாக இழுத்து ஒரு 8 கிளிப்ஸ் வர மாதிரி நீங்கள் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா சைடில் இருக்கிற கிளிப்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா காசு மிச்சம் பண்ணுறன்ற பேரில் ஒரே ஒரு பாக்ஸ் கிளிப் தான் வாங்குவாங்க. அதை வாங்கி ப்ளவுஸ் அரேஞ்ச் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம இன்னொரு பாக்ஸ் வாங்கியிருக்கலாமேன்னு. ஏன்னா வந்து நான் 24 கிளிப்ஸ் வச்சு போட்டுட்ருக்கேன். இதுவே நல்லா ஸ்பேஸ் எல்லாம் தாராளமாக தான் இருக்குது. இதுவே நான் வந்து கேப்ஸ் விட்டு தான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இதே நீங்கள் 12 கிளிப்ஸ் வாங்கி போடும்போது எவ்வளோ கேப்ஸ் இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அந்த கேப்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து கிளாத்து சுருக்கம் கண்டிப்பாக தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் 12 கிளிப்ஸ் வேண்டாம், 24 கிளிப்ஸ் வாங்கிக்கோங்க. லென்த்தாக இருக்க சைடு முடிச்சாச்சு. இப்போ ஷார்ட் சைடு பார்த்துடலாம். இந்த ஷார்ட் சைடில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா, இழுத்து போடுற பேரில் நீங்கள் ஒரு சைடு ஃபேப்ரிக்கை இழுக்கும் போது நெக் போர்ஷனும் அப்படியே இழுத்துட்டு வந்துடும். நம்ம ட்ரா பண்ண ஷேப் கரெக்டாக வராது. அதனால் ட்ரா பண்ண மாதிரியே அப்படியே வச்சுட்டு லைட்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு 2 சைடுமே ஒவ்வொரு கிளிப் போட்டுருங்க. போட்டுட்டு ரொம்ப இழுக்காமல் ஜஸ்ட்டு நீங்கள் கிளாத்தை மடித்து கிளிப்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம இழுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் 4 கிளிப்ஸ் போட்டுருங்க, அதில் 4 கிளிப்ஸ் போட்டுருங்க. இது முடிச்சிட்ட பின்னாடி நம்ம லாஸ்ட்டாக வந்து நீங்கள் ஃபேப்ரிக்கை டைட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சைடு மட்டும் இழுத்துட்டிங்கன்னா நெக்கோட ஷேப் வந்து அப்படியே மாறிடும். அது மட்டும் மறந்துடாதீங்க, இது ரொம்ப முக்கியம். இது வந்து பேக் நெக்குக்கு தான், ஸ்லீவுக்கு வேறு மாதிரி நான் சொல்கிறேன். இப்போது லைட்டாக கிளாத் வந்து லூஸாக இருக்குது. இப்போ டைட் பண்ணணும் இல்லையா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிளாத்தே கிடையாது, கொஞ்சம் தான் எட்ஜில் இருக்குது. ஸோ அதை அப்படியே விட்டுட்டு ஆப்போசிட் சைடில் கிளாத் நிறையவே இருக்குது, அதில் வந்து நம்ம டைட் பண்ணணும். ஒவ்வொரு கிளிப்பாக எடுத்து லைட்டாக லூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுங்கள். கிளிப்பை லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு கிளாத்தை இழுத்துட்டு மறுபடியும் வைக்கிறோம், அவ்வளோதான். நான் பண்ணுற மாதிரியே கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து ஓரளவுக்கு டைட் ஆகிடும். இந்த சைடு லென்த்தாக இருக்க சைடு நீங்கள் பண்ணும் போதே ஃபேப்ரிக் டைட் ஆகிடும். அடுத்து வந்து நீங்கள் ஷார்ட் சைடும் பண்ணலாம். இப்போ ஓரளவுக்கு டைட் ஆகிடுச்சு. இப்போ ஷார்ட் சைடும் நம்ம பண்ணிட்டோம்னா இன்னுமே ஃபேப்ரிக் வந்து டைட் ஆகிடும். ஸோ ஷார்ட் சைடு சேம் அதே மாதிரி தான். இப்போ ஆல்ரெடி நம்ம ஓரளவுக்கு டைட் பண்ணதுனால இப்போ இந்த சைடு ஸ்ட்ரெச் பண்ணால் கூட நெக்கோட ஷேப் வந்து அவ்வளோ சீக்கிரம் மாறாது. ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது தான் நெக்கோட ஷேப் மாறும். இப்போ கிளிப்பெல்லாம் ஓரளவுக்கு டைட்டில் இருக்கிறதுனால இந்த டைமில் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்கும் போது நெக்கோட ஷேப் மாறாது, அப்படியே நிற்கும். ஸோ ஃபுல் ப்ளவுஸுமே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ சிங்கிள் பர்சனாக தான் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். வீடியோவில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ 2 பேரோட ஹெல்ப் கண்டிப்பாக வேணுன்றதெல்லாம் கிடையாது. இருந்தாங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு சைடு நீங்கள் உட்காந்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு சைடு அவங்கள உட்கார வச்சுட்டு நீங்கள் கிளிப் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அப்படி இல்லைன்னும் போது நீங்கள் ஸ்டாண்டை திருப்பி வச்சு நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. ரவுண்ட் ஸ்டாண்டை விட பாக்ஸ் ஸ்டாண்ட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னென்ன கிளிப் அரேஞ்ச் பண்ண கொஞ்சம் லேட் ஆனாலும் நீங்கள் அந்த பேக் சைடு இருக்க நெக் ஃபுல்லாக முடிக்கிற வரைக்குமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ கிளிப்ஸ் எல்லாமே டைட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. நெக் போர்ஷன் வர இடத்துல வந்து அந்த கிளிப்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ ரொம்பவே ஈஸி தான். அதே மாதிரி கீழேயும் புட்டாஸ் வர இடத்துல நீங்கள் அந்த இடத்துல கிளிப்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் புட்டாஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். காலை நீட்டிட்டும் மடக்கி வச்சுட்டும் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டாண்டு நம்ம ஷாப்லேயே அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.